ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க முல்லைப்பூ எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம். பூ கட்டுற நூலை எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. கீழே 3 பூ, மேலே 3 பூ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், அடியில் நூல் இருக்குது, மேலே பூ இருக்கா? அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஒரு பூவோடு சேர்த்து ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு பெருவரில் அழுத்தி பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல். ஆள்காட்டிக்கு அடியில் நூல் வருது பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நான் கட்டிகிட்டு இருக்க பூவோட நூல். அப்படியே ஒரு அப்படியே பூ கட்டிகிட்டு இருக்க நூலை நடுவரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து அப்படியே ஒரு சுற்றி ஆள்காட்டி விரலுக்கும் நடுவரலுக்கும் சென்டர் இருக்க நூலை அந்த பூக்கு மேலே போட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா நாட் மாதிரி உளுந்துக்கும். அவ்வளோதான். மறுபடியும் பாருங்களேன், கீழே 3 பூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே 3 பூ வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட இஷ்டம், 2 பூ வச்சுக்கலாம், 3 பூ வச்சுக்கலாம், 4 பூ கூட வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம், எத்தனை பூன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த விரலை பார்த்தீங்களா, 2 விரலையும் வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே நான் பெருவரில் அழுத்தி பிடிச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல். இந்த பூ கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, பூவோட ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த நூலை அப்படியே ஒரு சுற்றிக்கோங்க. நான் மறுபடியும் காட்டுற பாருங்களேன். 2 விரலையும் வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை நடுவிரலோட வச்சு அழுத்தி பிடிச்சிருக்கேன். அப்படியே ஒரு சுற்றிக்கோங்க. 2 விரலுக்கும் சென்டரில் இருக்கிற நூலை இப்போ நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பூக்கு மேலே போட்டு பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். நம்ம இப்போ வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூவை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆல்ரெடி கட்டியிருந்த பூ டைட்டாக தான் இருக்கும். வச்சுட்டு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு 2 வரலையும் வி ஷேப்பில் வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி அதை அப்படியே அந்த பூக்கு மேலே, இப்போ வச்ச பூக்கு மேலே போட்டு இழுத்திங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். இதே மாதிரி கொஞ்சம் பூ கட்டுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ரோஸ் வச்சு கட்டுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பூ கட்டுற மாதிரியே தான் ரோஸ் வச்சு கட்டுறதும் வாங்க பார்க்கலாம். இந்த ரோஸ் நம்ம எந்த அளவு பூ ஹைட் இருக்கோ அந்த அளவு மட்டும்தான் ரோஸ், அந்த அளவு ஹைட்டு தான் வைக்கணும். அதே மாதிரியே தான் நம்ம பூ எப்படி கட்டணும் அதே மாதிரி தான் கட்டணும். இங்கே பாருங்களேன், கீழே ஈக்குவலாக இருக்குது, மேலே ஈக்குவலாக இருக்குது. அந்த மாதிரி தான் வச்சு கட்டணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் எப்பயும் போலேயே பூ வச்சு கட்டிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எடுத்தோடனே பூ கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா லெட் இருக்குல்ல, லெட்டெல்லாம் வச்சு கட்டி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கட்டினீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லா பூவையும் கட்டிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், எல்லா பூவையும் கட்டிட்டேன். இதே மாதிரியே கட்டி பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.